தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 5 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சந்தோஷத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்கின்றது. பிரியமானவர்களே, இந்த கிருபையின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு கர்த்தர் கூறும் நல் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், நாம் சாந்த குணம் உள்ளவர்களாக உலகில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடம் கூறுகின்றார். பிரியமானவர்களே, அப்படி நாம் சாந்த குணம் உள்ளவர்களாக கத்தோலிக்க வேதாகமம் கூறியபடி கனிவுடையோர்களாக, அதாவது அன்புள்ளவர்களாக, பிறருக்கு நாம் உதவி செய்பவர்களாக, பிறரை நேசிப்பவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் பாக்கியவான்களாம், பாக்கியவதிகளாம். அப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் பூமியை சுதந்திரிக்கும் அதிகாரத்தை நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் நாம் சாந்த குணமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நம்மிடம் அந்த சாந்த குணம் குறைவாக காணப்பட்டாலும் நாம் தூய ஆவியானவரிடம் வேண்டி மன்றாடி அந்த சாந்த குணத்தை பெற்றோம் என்றால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். நாம் வசிக்கும் இந்த பூமியை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அப்படி என்றால் இந்த பூமியில் வாழும் நாளெல்லாம் இறைவனின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்று எந்த குறையுமின்றி நாமும் நம் சந்ததிகளும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று இந்த வசனத்தின் மூலமாக, கிருபையின் வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் சாந்த குணமத்தில் குறைவுள்ளவர்களாக காணப்பட்டோம் என்றால் இறைவனிடம் மன்றாடி தூவியானவருடைய துணையுடன் சாந்த குணம் அதிகமுள்ளவர்களாக வாழ்வோம். பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக வாழ்ந்து நாம் வசிக்கும் இந்த பூமியில் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் வாழும் பொழுது பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக வாழ்ந்து இந்த பூமியின் ஆசீர்வாதங்களை முழுமையாக பயன்படுத்தலாம், அனுபவிக்கலாம் என்று கூறிய இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. எங்களிடம் சாந்த குணம் மிகவும் குறைவாக இருக்கிறதே என்று கவலைப்படுகின்ற எங்களுக்காக ஜெபிக்கின்றோம் அப்பா. முது தூய ஆவியானவரிடம் கெஞ்சி கதறுகின்றோம். எங்களை சாந்த சொர்பிகளாக, சாந்தமுள்ள மனிதர்களாக, மனுஷிகளாக மாற்றுங்க. அதன் மூலம் பூமியினுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாங்களும் எங்கள் சந்ததிகளும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.